இயற்கை தாவரங்கள், நேச்சுரல் வெஜிடேஷன். அப்படியே தண்ணிக்கு சொல்லுங்கம்மா. இயற்கை தாவரம் எதை பொறுத்து இருக்குது? மெயினாக கிளைமேட். இயற்கை தாவரம் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் யார் இருப்பாங்க? விலங்குகள் இருக்கு. தாவரத்தை பொறுத்து தான் விலங்குகள் இருக்கு. நேச்சுரல் வெஜிடேஷன். இயற்கை தாவரம் என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித உதவி இல்லாமல் இயற்கையாக வளர்ந்துள்ள தாவரம் இயற்கை தாவரம். வைல்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேர் என்னது, இன்னொரு வார்த்தை நேச்சுரல் வெஜிடேஷன் சொல்லலாம். இன்னொன்று வைல்டு ஃபாரஸ்ட். வயல்லாம் கொடூரம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். கிடையாது, அப்படி கிடையாது. மனிதனுடைய உதவி இல்லாமல் வளர்ந்தால் அதுக்கு பேர் என்னது? வைல்டு ஃபாரஸ்ட். அதேமாதிரி வைல்டு அனிமல்னு சொல்லுவோம். நம்மளோட மனித உதவி இல்லாமல் வளர்றது தான் வைல்டு அனிமல். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்குவோம்? நான்லாம் நினச்சிக்கிட்டேன், நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டீங்கன்னு தெரியல. சின்ன வயசில் வைல்டுனா கொடூரமான விலங்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அப்படி கிடையாது. ஆமாம். இப்போ இயற்கையான சூழலில் காணப்படுகிறது. ஒரு பகுதியில் இயல்பாக நீண்ட காலமாக மனிதர்களின் தலையீடின்றி இயற்கையாக வளரும் மரங்கள், புதர்கள், செடி, கொடி இந்த இயற்கை தாவரம். இதை தீர்மானிக்கிறவங்க காலநிலை தான் மெயின். அப்புறம் மண், காலநிலையிலே வந்துடுச்சே. அப்புறம் அதுக்கு இது நிலத்தோற்றம், மழைப்பொழிவு அதிலே வந்துடுது இல்லை. அப்புறம் தனியாக வர கொடுத்துட்டு காலநிலை, நிலத்தோற்றம், இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமானவங்க. அங்கே இயற்கை தாவரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க. இந்தியாவில் எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். அயன மண்டல பசுமை மாறாக்காடுகள் 1. 2வது அயன மண்டல இலையுதிர் காடுகள். 3வது அயன மண்டல வறண்ட காடுகள். அடுத்தது அல்பைன் அல்லது இமயமலை காடுகள். 4வது இப்போ பார்த்தீங்கன்னா அயன மண்டல பசுமை மாறாக்காடுகள் 200 சென்டிமீட்டருக்கு மேலே எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்கோ அங்கே இது இருக்கும். ஓகே, அயன மண்டலம் தானே நம்மளுது டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். நல்ல மழைப்பொழிவு இருக்கும், ட்ரை சீசன் இருக்காது. ஓகேவா? அங்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பக்கம் அதில் கர்நாடகா, மகாராஷ்டிராலாம் வருதா. அப்புறம் அந்தமான் நிக்கோபார், கேரளா, அதேமாதிரி வடகிழக்கு. நேற்று பார்த்தோம்ல மழைப்பொழிவு, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வடகிழக்கு மாநிலங்கள் நல்லா. அந்தமான் நிக்கோபாரையும் சேர்த்திக்கங்க, இதையும் சேர்த்திக்கலாம். அதை க்ரீன் போட்டிருக்கான். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதி. இங்கே கடற்கரை ஓரத்தில் சதுப்பு நிலம் இருக்கு இல்லையா, அது எப்பயுமே பசுமை மாறாது. இலை இப்போது ஒரு இலைக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சுனாக்கா அந்த இலை மட்டும் விழுந்து அந்த இலை மட்டும் முளைச்சிடும். அது இலையுதிர் காடுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஷார்ட் பீரியட் ட்ரை சீசன் வரும். ஸோ நீர் இழப்பை தவிர்க்கிறதுக்காக இலையெல்லாம் ஒரே டைமில் கொட்டிடும். இப்போ நம்ம தமிழ்நாடுலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு பகுதி, தமிழ்நாடுங்களா, ஆந்திரா, கர்நாடகா, அதெல்லாம். இதில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செமி ஏரிடு
முட்புதர். ஆறு ஓடிச்சுன்னா கதை வேறு, ஆறு இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? முட்புதர். பாலைவனம். பாலைவனத்துலேயே 2 இருக்குது. ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து முழு பாலைவனம். நம்ம ஊரில் இருக்கிறதுலே ராமநாதபுரம், தூத்துக்குடி, அதேமாதிரி ஆந்திராவில், கர்நாடகா, மகாராஷ்டிராவில் இங்கெல்லாம் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னாக்கா முட்புதர்கள் இருக்கும். அரைப்பாலைவனம்னு சொல்லுவாங்க. செமி ஏரிட் ரீஜன். அதுதான் மலைப்பொழிவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இமயமலையாக அது தனியாக இருக்குது. கீழேருந்து மேலே போக போக அதோட இது மாறும். இமயமலையில் கிளைமேட் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி தாவரங்களும் வகைகளும் மாறும். அஸ்ஸாமு, மேற்கு வங்கம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம் இதெல்லாம் வடகிழக்கு மாநிலம். அருணாச்சல் பிரதேஷ் தவிர வடகிழக்கு மாநிலம் எல்லாத்துலேயுமே இருக்கும். ரப்பர் மரம் அங்கே தான் இருக்கும். ரப்பர் மரம் பார்த்துருக்கீங்களா? கேரளா போனீங்கன்னா ரப்பர் மரம் இருக்கும். எத்தனை பேர் கேரளா போயிருக்கீங்க? பால் எடுக்க ஒரே மாதிரி மரம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரப்பர் அதுலேருந்து பால், அந்த பால் எடுத்து ரப்பராக மாற்றுவாங்க. எபோனி, ரோஸ் மரம், செம்மரம்னு சொல்கிறாங்களே அது, தென்னை மரம், மூங்கில், சின்கோனா, சிடா, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க போதும். ரப்பர் மரம் முக்கியமாக இது. அதுமாதிரி மூங்கில் பார்த்திங்கன்னா 2லேயுமே இருக்குது. இலையுதிர் காடுகள்லேயும் இருக்கும். ஒரு சில மரங்கள் இலையுதிர் காடுகள்லேயும் இருக்கும், பசுமை மர காடுலேயும் இருக்கும். ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அதனால் காற்றை அழித்து வண்டியை உள்ளே அனுப்ப முடியாது. அது மலை பிரதேசங்கள் வேறு. அதனால் மரம் வெட்டு தொழில் சிறப்பாக இருக்காது. மிதவெப்ப மண்டல காடுகள் பார்த்தோம்ல, மிதவெப்ப மண்டலம் அங்கே தான் மரம் வெட்டு தொழில் சிறப்பாக இருக்குது. கனடா ஞாபகம் இருக்கா? அதான் இலையுதிர் காடுகள். 100லேருந்து 200 சென்டிமீட்ரு மழைப்பொழிவு இருக்கிற இடத்துல. இதான் கேள்வியே கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். பருவகால காடுகள், மான்சூன் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பருவ காலத்தில் என்ன பண்ணும்? இலையெல்லாம் கொட்டிடும். வெப்பநிலை நிறையாவே இருக்கும், அதை விட்டுருங்க. ஒப்பு ஈரப்பதம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. மழைப்பொழிவு விளைவு, ஒப்பு ஈரப்பதம் ஞாபகம் இருக்கா? வசந்த காலத்திலும் கோடை காலத்தின் முற்பகுதியிலும் வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்ந்து விடுகின்றன. இலையெல்லாம் கொட்டிடும். இங்கிலீஷில் டெசுடியஸ் ஃபாரஸ்ட். இமயமலைக்கு அருகில் அமைந்துள்ள பஞ்சாப் முதல் அஸ்ஸாம் வரை பகுதிகள், வட சமவெளிகள், பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் எல்லாமே படத்தை பார்த்தா முடிஞ்சு. பெரும்பாலும் அதான் இருக்குது இலையுதிர் காடுகள்லாம் இந்தியாவில். அடுத்த மாதம் பிப்ரவரிலாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே தேக்கு, இங்கே தான் தேக்கு இருக்கும். சந்தனம் அதே மாதிரி, சந்தன மரமும் அங்கே தான் இருக்கும். பசுமை மர காட்டில் இருக்காது சந்தன மரம். கேரளா பக்கம் இருக்காது, தமிழ்நாடு பக்கம் இந்த பக்கம் தான் இருக்கும். கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவுலாம் இருக்கும். அப்புறம் நம்ம இந்த ஆந்திரா, கொல்லிமலை, கிழக்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குல்ல, ஒடிசா வரைக்கும் அங்கெல்லாம் இருக்கும். ரோஸ் மரம் அதே தான். குசம், மாகு, பலாங்கு, ஆம்லா, நெல்லிக்காய், மூங்கில் 2 இடத்துலையுமே இருக்கும். பட்டாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களே, இந்த ஃபர்னிச்சர்லாம் செய்வேன், ஸ்ட்ராங்காக இருக்கும். நறுமண திரவியங்கள், வார்னிஷு, சந்தன எண்ணெய், வாசனை திரவியம் இதெல்லாம் நிறையா கொடுக்குது. எது? இலையுதிர் காடுகள் தான் வாசனை திரவியம் அதிகமாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. வறண்ட காடுகள் 50லேருந்து 100 சென்டிமீட்டர் மழை பெய்கிற இருக்கு இல்லையா, அந்த காடுகளில் இருக்குது.
என்ன சுரேந்தர்? 50 சென்டிமீட்டர் கீழே போயிடுச்சுனாக்கா செமி அரிட், அரை வறண்ட பாலைவனம். ரொம்ப கம்மியாயிடுச்சு, 20 கீழே போயிடுச்சுனாக்கா பாலைவனம். வறண்ட காடுகள் ஒரு இடைநிலை வகை காடு. அதை 2-3 பிரிக்கிறாங்க. கிழக்கு ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசனுடைய மேற்கு பகுதி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, தெலுங்கானா, மேற்கு கர்நாடகா, தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதி. இங்கே இலுப்பை, ஆலமரம், ஆவார மரம், வறண்ட காடு. ஆவாரம் இருக்குல்ல, அமல்டாஸ், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம், பபுல், கருவேல மரம், ஆலப்பூல், வேலைப்பூல், பல்லுக்குச்சிலாம் இருக்குல்ல அந்த மரம், மூங்கி. பாலைவனம் இதெல்லாம் வறண்டது தான். முட்புதர் காடுகள் இங்கே இருக்கும். அதை பற்றி நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம். அது ராஜஸ்தான், ஹரியானா அங்கே தான், குஜராத் இதெல்லாம், பஞ்சாப். அதே கதையை ஏன் திரும்ப திரும்ப போட்டுக்கணுன்னு தெரில. அல்பைன், அல்பைன் அங்கே இருக்கும் குளிர் பிரதேசத்தில், நல்ல ஹைட்டில், இமயமலையில். அடுத்தது உயரம் மற்றும் மலையளவின் அடிப்படையில் காடுகள் வகைப்படுத்தப்படுது. ஓகேவா? வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவில் பாருங்கள் 1600லேருந்து 2400 மீட்டர் உயரம் வரைக்கும். சாலு, ஓக்கு, லாரஸு, அமுரா, செஸ்னட் 2400ல 3600, அது வேறு டைப்பு. ஓக்கு, பெர்ச்சி, சில்வர் இதெல்லாம் இருக்குது. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இதெல்லாம் இல்லை. இது எங்கே? வடகிழக்கு இந்தியா, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம்லாம் இருக்குல்ல அங்கே. அது இமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்டு இங்கே. இது வந்து வடகிழக்கு இந்தியாவில் இந்த ஏரியா இப்போ சொல்கிறாங்க. மிதமான மழைப்பொழிவு உள்ள பகுதியில் சுமார் 900 மீட்டர் உயரம் உள்ள பகுதியில் அரை பாலைவன தாவரங்கள், புதர் செடி இருக்கும். மழை கம்மியாக இருக்கும் இந்த பக்கம். இமயமலையே இந்த பாட்டில் மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும், இந்த பாட்டில் பயங்கரமாக இருக்கும் மழைப்பொழிவு. இங்கே கம்மியாக தான் இருக்கும். சிறு மரங்கள் போன்றவை வளர்கின்றன. சுமார் 900 முதல் 1800 மீட்டர் உயரம் உள்ள மலைகளில் சிர்ஃபைன் எனப்படும் மரங்கள் அதிகமாக இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1800 முதல் 3000 மீட்டர் உயரம் உள்ள பகுதியில் ஊசி இலை காடுகள் இருக்கும். கேட்பாங்க, இமயமலையில் ஊசி இலை காடுகள் எங்கே இருக்கும் அப்படின்னு. அல்பைன், அதுக்கு மேலே ஊசி இலை மரங்கள், ஓக்கு, சில்வரு இதெல்லாம். அலையாத்தி காடுகள் அப்படிம்பாங்க. மாங்குரோவ் ஃபாரஸ்ட், கடற்கரையோரம் அல்லது கடல்லேருந்து உள்ளே ஏதாவது மணல் திட்டு இருக்கும், அங்கே இந்த காடுகள் இருக்கும். சரியா? சதுப்பு நில காடுகள் அப்படிம்பாங்க. இதையும் அலையாத்தி காடுகள்னாங்கன்னா, இதோட இந்த மரங்கள் எந்த இடத்துல இருக்கோ அங்கே கடற்கரையில் அலை வராது, இதுவே தடுத்துக்கும் அங்கேயே. அதனால் அலையாத்தி காடுகள். இந்த காடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஏரியாவில் சுனாமி எப்போ என்ன கடற்கரையில் பாதிப்பு இல்லை. ஓகேவா? அங்கேயே தடுத்துரும். நிறையா இருக்குது நம்ம ஊர்லாம். வேர்லான்னா மேலே வந்துருக்கும். ஏன் மேலே வருது? ஆமாம், என்னதை சுவாசிக்கும்? ஆக்சிஜன். பிச்சாவரம் அதெல்லாம் இருக்குல்ல. டெல்டாக்கள், பொங்கு முகங்கள். டெல்டா தெரியும், பொங்கு முகம் எச்சுரின் இங்கிலீஷில், அங்கெல்லாம் இருக்கும். கடற்கழிமுகங்கள் பகுதியில் கடல் போய் கலக்குதில்ல, ஓதங்கள் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்பு நில காடுகள் டெல்டா காடுகள் என அழைக்கப்படுகிறது.
ஓதம். டைடு பார்த்தோமா, 1/2 மணி நேரத்துக்கு மேலே என்ன ஒரு தடவை என்ன பண்ணும், தண்ணி மேலே வரும், அப்புறம் உள்ளே போகும். தண்ணி மேலே வரதில் அந்த இடத்துல சதான் இருக்கும். கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா உலகில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன. ஆமாவா, உலகத்தில் பெரிய டெல்டா அதுதான், அங்கே தான் பெரிய சதுப்பு நிலக்காடுகள் அங்கே தான் இருக்குது. சுந்தரவனக்காடுகள் அதுக்கு பேர். கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நில காட்டுக்கு பேர் என்னது, சுந்தரவனக்காடுகள். அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க, மாங்குரோவ் ஃபாரஸ்ட்டு. அதேமாதிரி இந்த கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி இதெல்லாம் இருக்குது. மாங்குரோவ் ஃபாரஸ்ட்டு, ஓதக்காடு, சரியா, அலையாத்தி காடு, இத்தனை பேர் இருக்குது. சதுப்பு நிலக்காடு இத்தனை பேர் இருக்குது. எல்லாம் ஒன்று தான். அதேமாதிரி இது பார்த்தோம்ல, எங்கே தராய் ரீஜன் பார்த்தோம்ல, அதுவும் சதுப்பு நிலக்காடு தான். தராய் ரீஜன் வன உயிரினங்கள், இதை பேஸ் பண்ணி தான் வன உயிரினம் இருக்கும். பசுமை மரா காட்டில் என்ன இருக்கும், புலி இருக்கும். அடர்ந்த காடு இருக்கும், அங்கே புலி, சிறுத்தை, ஜாகுவார், முதலை இதெல்லாம் இருக்கும். அதேமாரி இலையுதிர் காடுகள்லேயும் புலி இருக்கும். பார்ப்போம். வன உயிரினங்கள், வைல்டு ஃபாரஸ்ட். இதை நம்ம பயாலஜிலே படிச்சிருப்போம், முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை அப்படின்னு சொல்லிட்டு. தேனி, பட்டாம்பூச்சி இதெல்லாம் முதுகெலும்பு இல்லாது. உலகில் உள்ள 1.5 மில்லியன் வகையான வன விலங்கு உயிரினங்களில் இந்தியாவில் மட்டும் 81,000 வகை இருக்காம். உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டது எவ்வளவு, 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம். ஆமாவா, 15 லட்சம். அதில் 81,000 வகையான வன விலங்குகள் நம்மக்கிட்ட இருக்காம். வகை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது, ஏகப்பட்டது. இவ்வளோ விஷயம் இருக்குது. அதேமாரி புலி, சிங்கம் 2 இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். புலி கூட எல்லா நாட்டிலையும் இருக்கும், சிங்கம் வந்து ஆப்பிரிக்கா நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். சிறுத்தை, பனிச்சிறுத்தை, அங்கே பனிச்சிறுத்தைலாம் இமயமலையில் நல்லா இருக்குது. அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது, பார்த்துக்கோங்க. இதில் கேள்வி கேட்டாக்க இது கேட்கலாம். இது ஒன்று, இது ஒரு கேள்வி. உலகத்தில் மொத்தம் எத்தனை வகையான வன விலங்கு இருக்குது அப்படின்னு. வனவிலங்கை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது இந்திய வனவிலங்கு வாரியம் அப்படின்னு. ஏன் சார் வனவிலங்கு பாதுகாக்கணும், வேட்டையாட்டு அந்த பயோடைவர்சிட்டி டிஸ்டர்ப் ஆயிரும். இப்போது புலி எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மானை வேட்டையாடுறதுக்கு புலி இருக்காது. இப்போ மான் பெருகிரும். மான் பெருகிச்சுன்னா என்ன ஆகும், உணவு அதுக்கு பற்றாக்குறையாகி தாவரம்லாம் அழிஞ்சு போயிடும். டோட்டல் ஃபாரஸ்டே அவுட்டு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நடைமுறையில் இந்தியாவிலேருந்து முயலை கொண்டுட்டு போய் எங்கே விட்டானுங்கன்னா ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய் விட்டானுங்க. அது பெருகிடுச்சு. அதை வேட்டையாடுறதுக்கு அங்கே எந்த விலங்கும் இல்லை. அது பயங்கரமாக பெருகி வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து கதவை திறந்தீங்கன்னா 100 முயல் உள்ளே பூந்துடும். அந்த மாதிரி அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை முயல் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்தாக்கா இவ்வளோ காசு அப்படின்ட்டு. நியூஸ்லாம் பாருங்கள், வரும் எல்லாம் அந்த மாதிரி. இது மாதிரி தான் படிக்கணும். இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்து இதோட அப்ளை பண்ணிகிட்டே வரணும். அதான் கரண்ட் அஃபேர். அதுக்கு ஒரு புக் வாங்கி படிச்சுட்டு இருக்கக்கூடாது, சரியா? சரி, கொண்டு வந்த ஆண்டு இந்தியன் போர்டா, தி இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1952. இப்போ கிளி கூட வளர்த்தக்கூடாது வீட்டில், தெரியுமா? கிளிக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதே அந்த வெளிநாட்டு இந்த
லவ் பேர்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வளர்த்திக்கலாம். வெளிநாட்டு பறவை அந்த இதெல்லாம். பச்சை கிளி, நம்ம ஊர் கிளி வளர்த்தக்கூடாது. வனவிலங்குகளை பாதுகாக்கும் வேட்டையாடுதல், கடத்துதல், சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும். சட்டவிரோத வணிகம் நம்மவா ரொம்ப தெரியும். இந்த ஏர்போர்ட்டில் அல்லது கப்பலில் மறைமுகமாக எத்தனை லட்சம் மதிப்புள்ள கடலாமை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு பிடிப்பாங்க. எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் விற்பானுங்க. ஆனால் அதெல்லாம் தடுக்கிறதுக்கான சட்டம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972. பாதுகாப்பு சட்டம் 72, வாரியம் அமைச்சது 1950. இந்த வாரியம் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இந்த சட்டம் வருது. ஓகேவா? 102 தேசிய பூங்கா. ஃபேக்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. தேசிய பூங்கானாக்கா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை அப்படியே பாதுகாக்கணும். அதுக்கு பார்லிமெண்ட்லேயோ சட்டப்பேரவையிலையோ, பார்லிமெண்ட்டில் தான் சட்டம் கொண்டு வருவாங்க. வனவிலங்கு சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்சுரி. வைல்ட் லைஃப் சாங்சுரி இங்கிலீஷில் வனவிலங்கு சரணாலயம் 515 இருக்குது. இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. ஜிஓ அரசாங்கம் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணால் போதும். சரியா? ஜிஓவுக்கும் சட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜிஓ வந்துட்டு அந்த கன்சர்ன் மினிஸ்டர் வெளியிட்டாவே போதும். தேசிய பூங்கா அமைக்கணுன்னாக்கா சட்டம் வேணும். அதை வந்து எங்கே கொண்டு வர முடியும்? சட்டப்பேரவையில் தான் கொண்டு வர முடியும். அதுவும் பார்லிமெண்ட். மொத்தம் 102 தேசிய பூங்கா. உயிர்கோள பெட்டகம், பயோடைவர்சிட்டி ரிசர்வ். பயாலஜிலே பார்த்துட்டோம்ல இதெல்லாம். நிலம், கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட்டு கேட்பாங்க. இது 3மே இது. வனவிலங்கு சரணாலயம் எத்தனைன்னு கேட்பாங்க. ரைட். உயிர்கோள பெட்டகம் அல்லது மொத்தம் 18 வந்திருக்காங்க. இவற்றின் பணி இயற்கை வாழிடத்தின் பெரும்பகுதிகளை பாதுகாத்தல். உயிர்கோள பெட்டகங்கிறது இதோட இந்த தேசிய பூங்காவையோ அல்லது வனவிலங்கு சரணாலயத்தையோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதோட இதை ரொம்ப கேர் எடுப்பாங்க. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தேசிய பூங்காக்களை பாதுகாத்தல், இவைகளின் பொருளாதார பயன்பாட்டு, அண்மை பகுதிகளை பாதுகாத்தல் போன்றவை உள்ளடக்கியது. இதையே இப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அதிக கேர் எடுப்பாங்க. பயோடைவர்சிட்டி ரிசர்வ் இருக்கு இல்லையா, அது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 கொண்டுட்டு வராங்க. வனவிலங்கு சட்டம் 72. சரியா? புலிகள் பாதுகாப்பு திட்டம். தேசிய விலங்கு இது புலி. அதை பாதுகாக்கிறதுக்கு தான் தேசிய விலங்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்கள் 18. இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள காப்பகங்களில் 11 காப்பகங்கள் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. யுனெஸ்கோ கேர் எடுத்துக்கிறான். அதுக்கு நமக்கு நிறையா ஃபண்ட் பண்ணுவான். அதை எப்படி பாதுகாக்கிறது, என்ன சிக்கல் இருக்குது, அறிவுரையெல்லாம் கொடுப்பாங்க. யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன் இருக்கு இல்லையா, அவனுடைய ஒரு அமைப்பு யுனெஸ்கோ. ஏதோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் சோசியோ கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் வரும். எக்கனாமிக் சோசியோ கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் வரும் யுனெஸ்கோ. பார்த்து வச்சுக்கோங்க, கேட்பான். எஜுகேஷ்னலாக எக்கனாமிக்கில் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். கல்ச்சர் மட்டும்தான் கரெக்டு, எல்லாம் தப்பு. ரைட், முடிஞ்சிச்சா? ரைட். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெரும்பகுதி, அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால. கேரளாவா? மத்திய தரைக்கடல்லேருந்து குளிர் காலத்தில் வட இந்தியாவில் மழை பெய்யுன்னு பார்த்தோமா? லைட்டாக
அப்போ என்ன பண்ணுவாங்க, கோதுமை பயிர் செய்வாங்கன்னு பார்த்தோமா? பஞ்சாப். கேள்வி இப்போ நான் சொன்ன இந்த லைனில் 4 கேள்வி இருக்குது. இந்தியாவில், வட இந்தியாவில் குளிர் காலத்தில் மழை பெய்யுமா பெய்யாதா? பெய்யும். சரியா? வட இந்தியாவில் குளிர் காலத்தில் மழை பெய்யும். அந்த மழை எங்கேருந்து வரும்? மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து. ஜெட் காற்று அதுக்கு உதவும் அப்படின்னு பார்த்துருக்கோம். 3வது கேள்வி. இத்தனை கேள்வி இருக்குது ஒரு விஷயத்துலையும். சரியா? அந்த மேற்கத்திய இடையூறுனால வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால் மழை பெறக்கூடிய பகுதி பஞ்சாப், இமயமலை பகுதி. இமயமலையில் பனிப்பொழிவு இருக்கும் பாருங்கள், பூ மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கும். நியூஸில் வரும் பாருங்கள். அதான் நியூஸ் பாருங்கள். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்று உதவுது. மாஞ்சாரல். காற்றுன்னு சொல்ல முடியாது, சாரல், தூறல், மலை, அதான் சொல்லணும். மாஞ்சாரல். எப்போ பெய்யும்? எப்போ பெய்யும்? மாசி மாதம், மே மாதம். மே மாதம் தானே மாம்பழம் வைக்குது. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு. இது அங்கே எங்கேயும் இல்லை, சம மலை கோடு. நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இங்கிலீஷில் ஐசோ டெர்மு கிடையாது, ஐசோ பார் கிடையாது, லேட்டிடியூடு கிடையாது, ஐசோ ஹைட்ஸ். ஐசோ தெரும் சம வெப்பக்கோடு. சரியா? ஐசோ பாரு சம அழுத்த கோடு. லேட்டிடியூடு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இது ஐசோ ஹைட்ஸ் தான். ஹைட்ஸ் நான் வச்சுக்கலாமா? மலை என்னென்னது? தண்ணியா? தண்ணி என்னன்னு சொல்லுவாங்க? ஹைட்ரோ அப்படின்னு சொல்லுவோமா? ஹைட் அப்படி நான் வச்சுக்கிறேன். அங்கே இங்கேயும் ஆப்ஷன் மாற்றி போட்டிருக்கானா? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது. யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. வெரி குட். பருவக்காற்றோட தாக்கம் இருக்குல்ல. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பருவ காலத்தில் இலையெல்லாம் கொட்டிடும். கரெக்டா? அதனால் என்னது விளையுது. சோஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் சேஷாசலமா? சேஷாசலம். சரி, இங்கே பாருங்க. இதையும் பார்க்கணும் நீங்கள். அது ஓகே. இதையும் எடுத்து பார்த்துக்கணும், கேட்பாங்க. இதில் இருந்தால் கேட்டிருக்கான். இதையும் பார்க்கணும், படிக்கணும், வேறு வழி இல்லை. சேஷாசலம். அந்த இது எந்த கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குது? எங்கே? நரேந்திரராஜ். திருப்பதி போகிற வழியிலையா இருக்கு? பின்னாடியா? சரி. இங்கே தான் மரம் வெட்டுறாங்களா? புஷ்பா படம். சரி. யுனெஸ்கோ இல்லாதது. அதை நாம் 11 படிக்கலை, 18ல் 11 படிக்கலை. மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நோக்ரேக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டக். சரி, பார்ப்போம். கட்ச் வளைகுடா எங்கே இருக்குது? குஜராத். சுந்தரவனம் உயிர் பன்மை சிறப்பு பகுதி இருக்கட்டும், பார்ப்போம். வடகிழக்கு பருவக்காற்று. அயன மண்டல முட்புதர் காடுகள். கடலோர காடுகள்.
உயிர் பன்மை சிறப்பு பகுதி எது? இமயமலை. மேற்கு தொடர்ச்சி மலையும் அதில் அடங்கும். இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக இருக்குது. ஆமாவா? தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து மழை பெய்ய வைக்குது. வடக்கிலேருந்து வரக்கூடிய அந்த குளிர் காற்றை தடுக்குது. எல்லாம் இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர் காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மிதமாக வரைக்கும். ரெண்டும் கரெக்டு. இதுக்கு சரியான காரணம். ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படும். ஓதக்காடுங்களுங்க பாருங்க. பொருந்தாத விடையை தேர்வு செய்க. பாலைவனம் டெல்டாவில் தான் இருக்கும். அது இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள். பொருந்தாத எடுக்கணும். மண். ஓகேவா? ஓவர் இதோட